ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 124ാമത് ശ്ലോകം. பிரபஞ்சத்தோடு உல்பவத்துக்கு காரணமான சக்தியும் அளந்து பார்க்கறதுக்கு முடியாத சக்தியும் என்னெல்லாமாக்குமோ உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்களோடெல்லாம் ஜீவனாயிட்டு இருக்கிறதும் பரபிரம்மத்தை கூடியும் அந்த பரபிரம்மத்துக்கு கூடியும் சக்தி சைதன்யத்தை கொடுக்கிறவளும் தூய்மையான ஆகிருதி இருக்கிறவளும் கோடிக்கணக்குக்கு பிரம்மாண்டங்களை உண்டாக்கினவளும் பிரகாசத்தை பரத்தர விக்கிரகத்தோடு கூடினவளும் தேவிதான். இப்படியாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஆதிசக்தி ரமே ஆத்மா பரமா பாவனாகிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்களும் பதங்களும் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை சொல்லறத தவறில்லாம வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆதிசக்தி ரமே ஆத்மா, மூணு நாமங்களை கூட்டி சேர்த்தியாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறான். ஆதிசக்தி அமேயா ஆத்மா. ஆதிசக்தி ஆதிசக்தி அப்படிங்கிறது அங்க விசர்க்கம் இருக்கு. அத அமேயா அப்படிங்கிற நாமத்தோடு கூட்டி சேர்க்கிறதுக்கு ஆயிட்டு அங்க ரா அப்படிங்கிற சப்தம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அமேயா அப்படிங்கிறத ஆத்மா அப்படிங்கிறதோடு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படிங்கிறதுல மூணு நாமங்கள் இன்க்ளூடு. ஆதிசக்தி அமேயா ஆத்மா. அடுத்த நாமமாக்கும் பரமா. அடுத்த நாமம் பாவனாகிருதி. பாவனாகிருதி அப்படிங்கிறது ஒற்ற நாமமாக்கும். நாமத்தோடு முடிவிலியாக்கும் விசர்க்கம் வருது. அதனால இந்த நாமத்தை பாவனாகிருதி அப்படின்னு நீட்டப்படாது. பாவனாகிருதி அப்படின்னு ஷார்ட் ஆயிட்டு முடிக்கணும். பாவன ஆகிருதி அதாக்கும் பாவனாகிருதி அப்படின்னு நாமமாச்சு. பதங்களோடு நடுவுல நாமங்களோடு நடுவுல பதங்களை பிரிக்காதைக்காக்கும் நாமங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில நாமங்களில 2-3 நாமங்கள் இன்க்ளூட் ஆகும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்லோகத்திலேயே பார்த்தானாக்கா ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படின்னாக்கும் வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. அந்த நாமத்துக்குள்ளேயே 3 நாமங்கள் இன்க்ளூடு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பரமா அப்படிங்கிற நாமம். அடுத்தது பாவன ஆகிருதி, அதையாக்கும் பாவனாகிருதி. பாவனாகிருதி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. அடுத்த நாமமாக்கும்
അനേക കോടി ബ്രഹ്മാണ്ട ജനനി. ഒറ്റ നാമമാക്കും ഇത്. അനേക കോടി ബ്രഹ്മാണ്ട ജനനി, അനേക കോടി ബ്രഹ്മാണ്ട ജനനി. ഇത്രയും പദങ്ങളാക്കും இந்த நாமத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கூட்டி சேர்த்தி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அப்படிங்கிற நாமம். அடுத்த நாமமாக்கும் திவ்ய விக்கிரகா. திவ்ய விக்கிரகா நாமங்களுக்கு நடுவுல பதங்களை முறிக்காதக்கி நாமங்களை சொல்லறோம். திவ்ய விக்கிரகா அப்படிங்கிற நாமம் 615 621 நாமம் வரைக்குமாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படிங்கிற நாமத்துக்குள்ள 615வது நாமமான ஆதிசக்தி, 616வது நாமமான அமேயா, 617வது நாமமான ஆத்மா, இப்படி இருக்கிற 3 நாமங்கள் இன்க்ளூடு. அதுக்கப்புறமா 618வது நாமமாக்கும் பரமா, 619வது நாமம் பாவனாகிருதிஹி, 620வது நாமமாக்கும் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி வாக்தேவிகள் நீட்டி முழக்கி கூப்பிடுறா. 621வது நாமமாக்கும் திவ்ய விக்கிரகா. 615வது நாமம் ஆதிசக்திஹி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிரபஞ்ச ஜனனியாயிருக்கிற, பிரபஞ்சத்தில் இருக்கிற முதல்ல இருக்கிற முக்கியமான சக்தி. பிரபஞ்சத்தோடு உல்பவத்துக்கு காரணமான சக்தியாக்கும் அதிபராசக்தி. அதனால ஆதிசக்தி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. தேவி பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல பிரபஞ்சத்துக்கு காரணமான சக்தி தேவிதான் அப்படின்னும், பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற சக்தி தேவியோடதாக்கும் அப்படின்னும் திரிமூர்த்திகள் கிட்ட தேவியே சொல்லறா. நூனம் சர்வேஷு தேவேஷு நானாநாமதராம்யஹம் பவாமி சக்தி ரூபேண கரோமி ச பராக்கிரமம். பல ரூபபாவங்களோடு கூடிட்டு தேவர்களோடு எல்லா கூட்டத்திலையும் சக்தி ரூபத்தில ஸ்திதி செஞ்சு பலவிதமான திருவிளையாடல்கள் நடத்துறது தேவியேதான் அப்படின்னு தேவி கிளியராயிட்டு எடுத்து சொல்லறா. நான் தான் பிரம்மம் அப்படின்னும், நான் தான் பிரம்மா அப்படின்னும், நான் தான் விஷ்ணு அப்படின்னும், நான் தான் சிவன் அப்படின்னும், நான் தான் இந்திரன் அப்படின்னும், நான் தான் ருத்ரன் அப்படின்னும் தேவி எடுத்து சொல்லறா. பிரம்மவும் நானும் தம்மில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னும் தேவி சொல்லறா. புத்தி பிரம்மம் இருக்கிறவாளாக்கும் பிரம்மத்தையும் தேவியையும் ரெண்டாயிட்டு பார்க்கறா அப்படின்னும் தேவி சொன்னா. தேவியோடு சக்தி இல்லை அப்படின்னா திரிமூர்த்திகளான உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது தேவர்களே அப்படின்னு தேவர்கள் கிட்ட தேவி சொன்னா. பராசக்தி ஆதிசக்தியேதான் அப்படிங்கிறது இதுலேருந்து தேவி நான் கிளியர் ஆயிட்டு தேவர்களுக்கு புரிய வைக்கிறார். 615வது நாமம் ஆதிசக்தி.
616வது நாமம் അമേയ. 617வது നാമം ആത്മാ. ആദിശക്തിരമേയാത്മാ. ആദിശക്തി. அந்த நாமத்தை അടുത്ത நாமத்தோடு கூடிட்டு கூட்டிச்சேர்க்கிறதுக்காயிட்டு அந்த விசர்க்கம் அப்படிங்கிற இடத்துல ரா அப்படிங்கிற அக்ஷரத்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ரா அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிற சப்தமாயிட்டு மாறிட்டு அமேயா அப்படின்னு அந்த நாமம் உண்டாச்சு. ஆதிசக்திரமேயா. அதோடு கூடிட்டு ஆத்மா அப்படிங்கிற நாமமும் கூடி சேர்ந்து 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். 3 நாமங்களோடு கூடின நாமமாக்கும். ஆதிசக்திரமேயாத்மா அப்படிங்கிறது. 615வது நாமத்தை நம்ம பார்த்தோம், ஆதிசக்தி. அத அடுத்த நாமத்தோடு கூட்டி சேர்க்கிறதுக்காயிட்டு அந்த விசர்க்கத்துக்கு பதிலா அங்க ரா அப்படிங்கிற அக்ஷரம் சேர்க்கப்பட்டது. அந்த ரா அப்படிங்கிற அக்ஷரம் ஆ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனை கொடுத்தது. அமேயா அப்படிங்கிறது விசர்க்கத்துக்கு பதிலாயிட்டாக்கும் அங்க ரா அப்படிங்கிற அக்ஷரம் எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த ரா அப்படிங்கிற அக்ஷரத்தை அக்ஷரமாயிட்டு இங்க கவுண்ட் பண்றதுக்கு சாதிக்காது. அப்படிங்கிறதுனால அமேயா அப்படிங்கிறது 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாயிட்டு கணக்கு பண்ணணும். ஒரு தரத்திலையும் அளந்து பார்க்கறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி அப்படின்னு அர்த்தம். அமேயம் சொன்னா அளவில்லாதது, அளக்கிறதுக்கு சாதிக்காதது இப்படின்னெல்லாம் அர்த்தம். ஆதியும் അന്തവും ഇല്ലാത്ത, ഒരു സ്റ്റാർട്ടിങ്ങും എൻഡും ഒന്നും കാണறதுக்கு സാധിക്കാത്ത ஆதிபராசக்தியை அளந்து பார்க்கறதுக்கோ அதே மாதிரி இவ்வளவுதான் தேவியோட ரூபம் அப்படின்னு ஒரு லிமிட் கொண்டு வரதுக்கோ சாதிக்காது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அமேயா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். சர்வவியாபியாயிருக்கிற பராசக்தியேதான் ஆத்மா. ஆத்மாவேதான் ஆதிபராசக்தி. எல்லா இடத்திலையும் பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி நிற்கிற அந்த சைதன்யம் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும், அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும், பிரபஞ்சத்தில வியஷ்டி ரூபத்திலையும் பிரபஞ்சத்தில சமஷ்டி ரூபத்திலையும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் வியஷ்டி ரூபத்திலையும் ரொம்பி நிற்கிற அந்த தேவி சைதன்யமாக்கும் ஆத்மா. பகவத்கீதையில 2ஆம் அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட ஆத்மாவை சம்பந்திச்சு சொல்லியிருக்கிறத காணறதுக்கு சாதிக்கும். அவ்யக்தோயமதிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோதிதுமர்ஹசி. ஆத்மா அவ்யக்தமாயிட்டாக்கும் இருக்கு. அதே மாதிரி இதுதான் ஆத்மா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கறதுக்கு சாதிக்காததுமாக்கும் ஆத்மா. ரூபமாற்றம் இல்லாததாக்கும் ஆத்மா. அதனால ஆத்மாவை இந்த மாதிரியெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, എന്നിട്ട് உன்னோட துக்கத்தை நீ இல்லாம பண்ணு அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். ஆத்மா அப்படிங்கிறத ஞானேந்திரியங்களாலேயோ கர்மேந்திரியங்களாலேயோ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காததுனால அந்த ஆத்மா அப்படிங்கிறது கிளியர் இல்லை, அவ்யக்தமாக்கும். மனசுக்கும் புத்திக்கும் தெரிஞ்சுக்க கூடின விஷயம் இல்லை ஆத்மா.
ஜடவஸ்து கிடையாது ஆத்மா. பரிணாமம் அப்படிங்கிறது இல்லாததாக்கும் ஆத்மா. இதுலேருந்தெல்லாம் சர்வவியாபியாயிருக்கிற ஆத்மா அந்த தேவியோடு சைதன்யமாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. சர்வவியாபியும் அதிருஷ்யவுமான பராசக்திய அமேயா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. 617வது நாமம் ஆத்மா. 615வது நாமம் ஆதிசக்தி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். 616வது நாமம் அமேயா. அந்த ரா விசர்க்கத்துக்கு பதிலான ஆதிசக்தி, அதுல இருக்கிற அந்த கடைசியில இருக்கிற விசர்க்கத்துக்கு பதிலாயிட்டங்க ரா அப்படிங்கிற அக்ஷரம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா கொடியும் அங்க அந்த ரா அப்படிங்கிற சப்தமாக்கும் ஆ அப்படிங்கிறதாயிட்டு உச்சாரணத்துக்கு உபயோகிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் அமேயா அப்படிங்கிற சப்தம் அந்த ரா அப்படிங்கிற சப்தமாக்குமங்க ஆதிசக்தி அமேயா அப்படின்னு மாறி இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அது 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். 616வது நாமம் இந்த 615 616 நாமங்களோடு கூடி சேர்ந்த நாமமாக்கும் ஆத்மா அப்படிங்கிற நாமம். 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஆதிசக்தி அமேயா ஆத்மா இந்த 3 நாமங்களிலையும் கூடிட்டு 8, இந்த 3 நாமங்களிலையும் கூடிட்டு 8 அக்ஷரங்களாக்கும் உள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 617வது நாமம் ஆத்மா 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை கொடுக்கிறவளாக்கும் தேவி, ஜீவனே ஆனவளாக்கும் தேவி அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அப்படிங்கிற சப்தத்துக்கு இங்க ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாமமான பரமா அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கிறது. அதனால இங்க இப்ப சொன்ன ஆத்மா அப்படிங்கிறது ஜீவன் அப்படின்னு அர்த்தமாயிட்டு எடுத்துக்கலாம். ஓரோ உயிரினங்களுக்குள்ளேயும் ஸ்திதி பண்ணற ஜீவன் ஆதிபராசக்தியோடு சைதன்யத்தோடு ஒரு ശക്തി സ്വരൂപമാക്കും, പ്രതിബിംബമാക്കും. കണ്ണാടിക്ക് മുന്നാലെ നമ്മൾ നിന്നാനാ നമ്മളോട് പ്രതിബിംബമാക്കും കണ്ണാടിയിലെ കാണുന്നത്. അതേമാതിരി പരബ്രഹ്മ പട്ടമഹർഷിയോട് പ്രതിബിംബമാക്കും എല്ലാ ഉயிரினங்களுக்குள்ளேயும் ആത്മാവായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെടുறது. ആത്മാവുക്ക് ശരീര മന ബുദ്ധിയുമായിട്ട് സംബന്ധമുണ്ടാകർത്ത ജീവാത്മാവായിട്ട് മാറരുത്. ജീവാത്മാവും பரமாத்மாவும் ஒண்ணுதான் இருந்தா கூட பரமாத்மா அப்படிங்கிறது சத்தியமாக்கும், ஜீவாத்மா அப்படிங்கிறது மித்யா, அதானது உண்மையல்லாதது ஆக்கும். நம்மளோட சரீரத்துக்குள்ள எல்லா இடத்திலையும் ஜீவன் இருக்கு, ரத்தத்துல ஜீவன் இருக்கு, அதனாலேயாக்கும் பிளட் சர்க்குலேட் ஆகிறது. நம்மளோட மூச்சு காத்துல ஜீவன் இருக்கு, அதனாலேயாக்கும் நமக்கு மூச்சு காத்து நம்மளோட உடம்புல பிராணவாயு வந்தும் போயிட்டும் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சரீரத்தில் இருக்கிற ஸ்பந்தனம் அதெல்லாம் ஜீவனாக்கும். பிராணிகளில அதாவது எல்லா உயிரினங்களிலேயும் இந்த அதிபராசக்தியோடு ஜீவ சைதன்யம் இருக்கு. எல்லா உயிரினங்களிலேயும் வியஷ்டி ரூபத்தில் தேவியோடு
சகுணபாவம் இருக்கு. சரீரத்தில் இருக்கிற ரத்தம் அது சர்க்குலேட் ஆகிறது. அது சர்க்குலேட் ஆகிறது நம்மளோட எபிலிட்டினாலே இல்லை, அது தன்னைத்தான் சர்க்குலேட் ஆகிறது. நம்ம தூங்கின்னு இருக்கிறதையும் நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நடக்கிறது. ஹார்ட் அப்படிங்கிறது ஸ்பந்திக்கிறது, மூச்சுக்காத்து அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிறது. இதெல்லாம் தேவியோடு அந்த சக்தியினாலேயாக்கும் சம்பவிக்கிறது. இதனாலேயெல்லாம் ஜீவசக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற போதம் நமக்கு எப்பவும் உண்டாகணும். கர்மபலன் அனுசரிச்சு ஜீவன் ஓரோ சரீரங்களை സ്വീകരിച്ച് ஜென்மம் எடுக்கிறது. பிராரப்த கர்மங்கள் அனுபவிச்சு முடிச்சானா സഞ്ചിത കർമ്മഫലങ്ങൾ അനുഭവിக்கிறதுக்காയിട്ട് പുതിയ ശരീരത്തെ സ്വീകരിക്കവും ചെയ്യരുത്. ഒരു ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച് വേറൊരു ശരീരത്തെ സ്വീകരിக்கிறது ജീവൻ. ജീവனுக்கு அழிவு அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அப்படிங்கிறது சாஸ்வதம் அப்படிங்கிறது இல்லை. அந்த சரீரம் உபேட்சிச்சு வேற சரீரத்தை அந்த ஜீவன் സ്വീകരിக்கிறது. நம்ம காலையில எந்திரிச்சு சாயந்தரத்துக்குள்ள 2-3 ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். அடுத்த நாளைக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா சரீரங்களை மாற்றி மாற்றி அதுக்குள்ள நுழையிறது. அந்த சரீரங்களுக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது. அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதுக்கு நாசம் அப்படிங்கிறது கிடையாது. பரபிரம்ம சைதன்யத்திலேருந்து வந்து சேர்ந்ததாக்கும் அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது தேவியோடு ചൈതന്യ സ്വരൂപമാക്കും ജീവാത്മാ. അറുന്നൂറ്റി 15 617 വരയ്ക്കുമാണ് 3 നാമങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും വാഗ്ദേവികൾ ദേവിയെ കൂപ്പിടുற. ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படின்னு 4 அக்ஷரம் இருக்கிற ஒரு நாமம், 2 அக்ஷரங்கள் இருக்கிற 2 நாமம் கூடி சேர்ந்து 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறதுக்கு பிரயோகிக்கிறா அப்படின்னா கூடியும் அதை தனித்தனியா உபயோகிச்சு கூப்பிடாதக்கு 3 நாமங்களை கூட்டிச்சேர்த்தி வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. ஆனா நம்ம நாமமாயிட்டு கணக்காக்கிறத ஆதிசக்தி ரமே ஆத்மா அப்படிங்கிறதுக்குள்ள 3 நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்க நம்ம நாமங்களுக்கு நடுவுல பதத்தை பிரிச்சிட்டில்லை. காரணம் 3 நாமங்கள் இதுல இருக்கு. அதனாலேயாக்கும் அதை நம்ம பிரிச்சு 615வது நாமம் ஆதிசக்தி, 616வது நாமம் அமேயா, 617வது நாமம் ஆத்மா அப்படிங்கிறத பார்த்தோம். 618வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பரமா. பரம்பொருளோடு சக்தி ஸ்வரூபம் அகண்டமாயிருக்கிற பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் தேவி. அதனால பரபிரம்ம வட்ட மகிஷி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. பரமா அப்படின்னாக்கா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அப்படிங்கிறது
சரீரம் கிடையாது, பிராணன் கிடையாது, புத்தி கிடையாது, அகங்காரம் கிடையாது, மனசு கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாயிட்டு அவ்யக்தமாயிருக்கிற புனிதமாயிருக்கிற அளந்து பார்க்க முடியாததான ചൈതന്യമാക്കും ആത്മ. പരമശിവനോട് அப்படி இல்லைனா பரபிரம்மத்தோடு பட்டமகிஷி, பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற ஆதிபராசக்தி பரா அப்படிங்கிறது பிரம்மம். பரா மா இப்படின்னு அதை பிரிக்கிறத பரமசிவனோடு சக்தியேதான் ஜெகதம்பிகை அப்படின்னும் அர்த்தம். பரமா 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. 619ാമത് നാമം 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം பாவனாகிருதிஹி. பாவனாகிருதி அப்படின்னு அங்க வாக்தேவிகள் நீட்டலை. நாமத்துக்கு அப்புறமா அங்க விசர்க்கம் வந்ததால பாவனாகிருதிஹி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பாவன ஆகிருதிஹி பரிசுத்தமான ஆகிருதியோடு கூடினவளாக்கும் தேவி. நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதைக்காக்கும் நம்ம நாமங்களை பார்க்கிறோம் இருந்தா கூட அந்த நாமத்துல என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துண்டாக்கும் போயின்னு இருக்கோம். அப்பதான் நாமங்களை தவறில்லாம சொல்றதுக்கு சாதிக்கும். பாவனாகிருதிஹி பவித்திரமான ரூபத்தோடு கூடின தேவி. லலிதா சகஸ்ரநாமத்துல നമ്മൾ ആരംഭത്തില தியான ஸ்லோகம் பார்த்தோம். தேவியோடு புனிதமான ஆகிருதிய அதுல வர்ணிக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். சகுங்குமவிலேபனாம் அளிக சும்பிகஸ்தூரிகா சமந்தஹசிதேட்சணாம் சசரசாபபாஷாங்குஷாம் ஆசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். தேவியோடு நெத்தியில கஸ்தூரியும் குங்குமவும் கூட்டிச்சேர்த்த அழகான குறி தேவி அணிஞ்சுன்னு இருக்கா. ரொம்ப அட்ராக்டிவான புன்னகையோடு கூடிட்டு பக்தர்களை அட்ராக்ட் பண்ணி சரவும் வில்லும் பாசவும் தோட்டியும் கைகளில பிடிச்சுண்டு ചകപ്പ് കളറിലെ മാലയും ചകപ്പ് കളറിലെ വസ്ത്രവും ധരിച്ച് ചെമ്പരത്തി പൂവോട് ചകപ്പ് കളർക്ക് ஈக்குவலான தேவியோடு சரீரகாந்தியால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அட்ராக்ட் பண்ணுற அம்பிகையை நான் தியானிக்கிறேன் அப்படின்னாக்குமே அதுல இருக்கிற தியான ஸ்லோகம். அப்படி பாவனமான ஆகிருதிய தேவியோடு பாவனமான ஆகிருதியோடு கூடி இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். பாவனாகிருதிஹி. தேவி பாகவதத்திலையும் தேவியோடு பலவித பாவங்கள், தேவியோடு அவதார ரூபங்கள் இதெல்லாம் வர்ணிச்சுருக்கிற ஸ்துதிகள் எல்லாம்
இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம மகிஷி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள திரிகுணங்கள் ஸ்வீகரிச்சு சகுணாகார ரூபத்துல பலவிதமான அட்ராக்டிவான ரூபத்துல தேவி பக்தர்களுக்கு முன்னால அவளோட மனசை அட்ராக்ட் பண்ற மாதிரி பிரத்யட்சப்படுறா. அதையாக்கும் இங்க பாவன ஆகிருதிஹி, பாவனாகிருதிஹி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிச்சது. ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவளே, சத்குண ரூபம் எடுத்தவளே அப்படின்னு அர்த்தம். பாவனம் அப்படின்னா புனிதம். ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத சத்குணத்தை ஸ்வீகரிச்சு அவதாரம் எடுத்த தேவி அப்படின்னு அர்த்தம். 620வது நாமம் 11 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நாமத்தோடு நடுவில் பதங்களை பிரிக்காதைக்காக்கும் நாமங்களை பார்க்கணும். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அப்படின்னு நீட்டி முழக்கிண்டு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. கோடிக்கணக்குக்கு பிரம்மாண்டங்களை உண்டாக்கினவளே, எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்களுக்கு உல்பவமா இருக்கிற, அந்த உல்பவத்துக்கு காரணமா இருக்கிற ஜெகதம்பிகை, சர்வ வியாபியா இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபிணியா இருக்கிற தேவியோடு அந்த குச்சி பிரதேசத்துல அந்த உதரத்துல நிறைய நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்களை ஒன்னும் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காது. காயத்ரி சகஸ்ரநாமத்துல தேவிய பிரம்மாண்ட பகிரந்தஸ்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்டத்தோடு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஸ்திதி பண்ணுறவளே, எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்களோடு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வெஷ்டி ரூபத்திலையும் சமஷ்டி ரூபத்திலையும் ஸ்திதி பண்றவளே, ஆதிபராசக்தியான தேவி அப்படின்னு அங்க வர்ணிக்கப்படுறது. பகவான் ஸ்ரீராமதேவன் தன்னோடு விஸ்வரூபத்தை அம்மாவுக்கு காட்டி கொடுத்தார். அபூர்வமா இருக்கிற அந்த ரூபத்தை பார்த்த கௌசல்யா தேவி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனா. கௌசல்யா தேவி பகவான் ஸ்ரீராமன் கிட்ட கேட்கிறா, பகவானே உங்களோடு ஜடரத்துல எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்கிறத நான் கண்டேனே, அப்படி இருக்கிற நீங்கள் எப்படியாக்கும் என்னோடு ஜடரத்துல வந்து வசிக்கிறதுக்கு காரணமாச்சு? பரமாத்மாவோடு பிரதிரூபமே தான் ஆத்மா. பரமாத்மாவான பரபிரம்மத்திலேந்து இருக்கிறதெல்லாம் ஆத்மாவில ரெஃப்ளெக்ட் ஆகிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் தேவியேதான். இதையேதான் அகஸ்திய மகர்ஷி ஹயக்ரீவ மகர்ஷி சம்வாதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அறுநூற்றி 21வது நாமம் திவ்ய விக்கிரகா.
5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. திவ்யவும் ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறதுமான சரீரத்தோடு கூடின ஆதிபராசக்தி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. விக்கிரகம் அப்படின்னாக்கா சரீரம் அப்படின்னு அர்த்தம். அழகான சரீரத்தோடு கூடி இருக்கிறவளே, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிஷி, நிர்குணஸ்வரூபியான தேவி பிரபஞ்சத்துக்குள்ள சகாம ரூபம் ஸ்வீகரிச்சு அழகான சரீரத்தோடு கூடிட்டு பக்தர்களுக்கு முன்னால பிரத்யட்சப்படுறவளே. தேவியோடு സ്വരൂപ വർണ്ണனை தியான ஸ்லோகங்களில നമ്മൾ பார்த்ததாக்கும். ലളിതോപാഖ്യാനത്തില 5வது அத்தியாயத்தில் இருக்கிற கொஞ்சம் ஸ்லோகங்களில காமேஸ்வரனான பரமசிவன் லலிதாம்பிகையை முதல்ல தரிசிச்சப்போ இருக்கிற அந்த விக்கிரக சௌந்தரியத்தை டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்பட்டது. அதை அந்த ലളിതോപാഖ്യാനத்திலையும் കാണறதுக்கு சாதிக்கும். அழகியா இருக்கிற தேவி பாலசூரியன மாதிரி லைட் சிகப்பு, அதாவது பாடல வர்ணம் அப்படிங்கிற കളറോട് കൂടിയിട്ട് இருக்கிற தேவி. நவ யௌவனத்தோடு அந்த பிராயத்துல இருக்கிற தேவியோட பாதங்களில் இருக்கிற நகங்கள் பத்மராகம் அப்படிங்கிற சிரேஷ்ட നവരത്ന കല്ലുകളെ മാതിരി ജ്വലിച്ചു നിന്നത്. സ്വതവേ ചകപ്പ് കളറോട് കൂടിന ദേവിയോട് പാദങ്ങൾ அப்படிங்கிறது அட்ராக்டிவ் இருக்கிறதாக்கும். வீரனான காமதேவனோடு அந்த அகங்காரத்தை இல்லாம பண்ற அளவுக்கு அழகாயிருந்தது தேவியோடு அழகான கணங்காலுகள். தேவியோடு கைகள் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது. சங்கு மாதிரி அழகாயிருக்கிற கழுத்து இருந்தது தேவிக்கு. முல்லைப்பூ மொட்டு மாதிரி இருக்கிற பல்லுகள் இருந்தது தேவிக்கு, அந்த காமேஸ்வரிக்கு. தேவி புன்னகை பண்றத ചന്ദ്രന മാതിരി ജ്വലിച്ചു നിന്ന മുത്തുമണികളാല് ഉണ്ടാക്കിന മൂക്കുത്തി പോട്ടിണ്ട ദേവിയോട് മുഖം ரொம்ப ரொம்ப அழகு அழகு. நெத்தியில கஸ்தூரி திலகம் மின்னித்தளங்கிற தேவி. தேவியோடு கேசபாரம் அப்படிங்கிறது கருநீல கலர். தேவியோடு சீமந்த ரேகையில அழகாயிட்டு சிந்தூரம் போட்டுருந்தா தேவி. இப்படியெல்லாம் அந்த காமேஸ்வரனோட முன்னால அந்த காமேஸ்வரி ஜொலிச்சு நின்னதாயிட்டு லலிதோபாக்கியானத்துல 5வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்களில வர்ணிக்கப்படுறது. அந்த அளவுக்கு சிரேஷ்டதை இருக்கிற அழகியான ரூபம் இருக்கிற தேவி. அதனால வாக்தேவிகள் தேவிய திவ்ய விக்கிரகா அப்படின்னு கூப்பிடுறா. 124வது ஸ்லோகத்துல 615லேருந்து 621 நாமங்களாக்கும் உள்ளது.